வணக்கம் நண்பர்களே. எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோவுக்குள் செல்வோம். திமுக மீது விசாரணை கமிஷனும் தேர்தல் வெற்றியும். 1975ஆம் ஆண்டில் அவர் நடிப்பில் வெளிவந்த நினைத்ததை முடிப்பவன், நாளை நமதே, பல்லாண்டு வாழ்க, இதயக்கனி, இந்த 4 படங்களும் 100 நாட்கள் ஓடி மக்கள் என்றும் அவர் பக்கம்தான் என்பதை நிரூபித்தனர். அப்போது அதிமுகவில் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தனர். திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்துக்கொண்டே கட்சி கூட்டங்களிலும் கலந்து கொண்டு மக்களின் தொடர்பிலேயே வாழ்ந்தார். அவர்களின் சுக துக்கங்களில் கலந்தும் கொண்டார். அவருக்கு ஏழை பணக்கார வித்தியாசமே இல்லை. ஒருமுறை ஒரு பணக்காரரின் அழைப்பை ஏற்று திருமணத்திற்கு காரில் சென்று கொண்டு இருந்தார். அப்போது மணி இரவு 12 இருக்கும். எங்கு பார்த்தாலும் வயல்வெளி. ஓரிடத்தில் இருந்து அவரின் படப்பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. தனது கார் ஓட்டுநரை பாட்டு வரும் திசைக்கு காரை ஓட்டும்படி சொல்ல, கார் 1 மணி நேரத்தில் சிறு கிராமத்துக்குள் நுழைந்தது. ஒரு சிலர் மட்டும் சிறு பந்தலில் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்க எம்ஜிஆரை பார்த்து, இது கனவா அல்ல நனவா என்று அதிர்ந்தனர், ஆச்சரியப்பட்டனர். பார்த்தவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை எழுப்பினர். மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் எம்ஜிஆர் வந்திருக்கிறார் என்பதை நம்ப முடியாமல் எழுந்தனர். சுமார் 60 பேர்கள். திரைப்படங்களில் பார்த்து பரவசப்படும் பொன்மனச் செம்மல் ஏழையின் குடிசைக்கு வந்திருக்கிறாரே. மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் கலந்து பேசி எம்ஜிஆர் தாலி எடுத்து கொடுக்க அந்த நள்ளிரவில் திருமணம் நடந்தது. தம்பதியர்களுக்கு தனித்தனியே பணம் கொடுத்தார். மணமக்களுக்கு செயின் அணிவித்தார். ஏழை எளிய மக்களை தேடிச் சென்று உதவி செய்யும் இந்த உயர்ந்த குணம்தான் அவரை மக்களின் இதயங்களில் வாழ வைத்தது. 1976ஆம் ஆண்டு அதிமுக கழகம் அனைத்திந்திய அண்ணா திமுகவாக மாற்றம் ஆனது. ஜாதி மத பேதமற்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டார். அதே ஆண்டு கருணாநிதி கட்சியின் ஊழலை வெளிக்கொணர சர்க்காரியா கமிஷனை அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தினார். எம்ஜிஆர் திமுக கழகம் ஊழல் கட்சியாக மாறிவிட்டது, மக்களை சுரண்டி வாழும் இக்கட்சியின் ஆட்சியை நீக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார். திமுகவின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் எழுந்தாலும் வேறு சில காரணங்களுக்காகவும் திமுக அரசு கலைக்கப்பட்டது. அதே ஆண்டில் 6வது பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. 1976இல் ஜனதா கட்சியுடன் கூட்டு சேர்ந்து அஇஅதிமுக தேர்தலில் நின்றது. 20 பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 18 இடங்களை கைப்பற்றி வெற்றி வாகை சூடியது. எம்ஜிஆர் ஓய்வறியாமல் செய்த பிரச்சாரத்தால் தமிழக பாராளுமன்றம் அவர் கைக்கு மாறியது. அதே ஆண்டில் அரசியல் பணியோடு கலை பணியையும் அவர் கைவிடவில்லை. நீதிக்கு தலைவணங்கு, உழைக்கும் கரங்கள், ஊருக்கு உழைப்பவன் போன்ற படங்களில் நடித்தார். எம்ஜிஆர் அவர்களின் வரலாறு தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.